அப்போஸ்தலரின் பிரதியுத்தரம். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானவர். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே. பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஆலோசனை சங்கத்தாரிடம் பேசுகிறான். தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது பேதுருவின் நோக்கம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிவிக்க வேண்டும் என்பதும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுமே பேதுருவின் பிரதான நோக்கம். பேதுரு தன்னுடைய சுய வார்த்தைகளை பேசவில்லை, சுயமாக சிந்திக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் அவனை நிரப்புகிறார். அவன் பேச வேண்டிய வார்த்தைகளை அவனுடைய நாவில் கொடுக்கிறார். அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை பிரசங்கம் பண்ண தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். கர்த்தருக்காக உண்மையாய் ஊழியம் செய்கிறார்கள். கிறிஸ்துவானவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு நிறைவேற்றுகிறார். அவர்கள் பேச வேண்டிய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக அவர்களுக்கு கொடுக்கிறார். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். நீங்கள் ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள். என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்புக் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடம் ஏற்கனவே கூறியிருக்கிறார். யூதருடைய ஆலோசனை சங்கத்தில் அமர்ந்திருக்கும் நியாயாதிபதிகளிடம் பேதுரு பேசுகிறான். அவர்கள் ஜனத்தின் அதிகாரிகளாகவும் இஸ்ரவேலின் மூப்பர்களாகவும் இருக்கிறார்கள். அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை நீதிக்கு ஏதுவாக பயன்படுத்த வேண்டும். அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் நீதியாய் நியாயம் தீர்க்க வேண்டும். நியாயாதிபதிகள் துன்மார்க்கத்திற்கு துணை போய்விடக்கூடாது. பேதுரு ஆலோசனை சங்கத்தாரை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே என்று அழைத்து அவர்களிடத்தில் தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறான். இயேசு கிறிஸ்துவை விசாரித்த போது பேதுரு பேசுவதற்கே பயந்தான். காய்பாவின் அரண்மனையில் சேவல் கூவுகிறதற்கு முன்னே இயேசு கிறிஸ்துவை 3 முறை பயத்தினால் மறுதலித்தான். அதே பேதுரு இப்போது தைரியமாக பேசுகிறான். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருந்ததுதான் அவனுடைய தைரியத்திற்கு காரணம். மத்தேயு 10, 18, 19, 20 ஆகிய வசனங்களில் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கும் தீர்க்க தரிசன வார்த்தைகள் இப்போது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. பேதுரு இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் மத்தியிலே தைரியமாக அறிக்கையிடுகிறான். சப்பானியாக இருந்த இந்த மனுஷன்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேதான் சொஸ்தமானான் என்று எல்லோருக்கும் முன்பாக சிறிதளவும் பயமில்லாமல் மிகுந்த தைரியத்தோடு அறிக்கையிடுகிறான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே. பிணியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்டது மெய்யாகவே ஒரு உபகாரம். இதனால் இவன் ஆரோக்கியமானான். சப்பானி குணமாக்கப்பட்டதற்காக அப்போஸ்தலர்கள் வெட்கப்படவில்லை. உபகாரம் செய்த அவர்களை ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக அழைத்து வந்து நிறுத்தியிருக்கும் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் தான் வெட்கப்பட வேண்டியவர்கள். நன்மை செய்தவர்கள் பாடு அனுபவிப்பது புதுமையான காரியம் அல்ல. வரலாற்றில் இது சாதாரணமாக நடைபெறுகிற சம்பவம்தான். நல்லவர்கள் தாங்கள் செய்த நன்மையின் நிமித்தம் பாடுகளை அனுபவித்திருக்கிறார்கள். சப்பானிக்கு மெய்யாகவே நன்மை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நன்மையான உபகாரம் தங்களால் உண்டாகவில்லை என்பதை பேதுரு தெளிவுபடுத்துகிறான். பிணியாய் இருந்த இந்த சப்பானிக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்காக பேதுரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறான். தங்களுடைய வல்லமையினால் சப்பானி குணமடையவில்லை என்பதை பேதுரு அறிக்கை செய்கிறான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாத்திரமே சப்பானி சொஸ்தமாய் இருக்கிறான் என்பதையும் பேதுரு சாட்சியாக அறிவிக்கிறான். ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக பேதுரு தன்னுடைய நியாயத்தை பற்றி பேசும்போது அவர்களை ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே என்று ஆரம்பத்தில் அழைக்கிறான். அதன் பின்பு இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கொலை செய்தார்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகிறான். உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்று குறிப்பிட்டு அவர்களுடைய கொலை பாதகத்தை பற்றி அவர்களிடத்தில் சொல்லுகிறான். ஆலோசனை சங்கத்தார் தாங்கள் செய்த பாவத்தை குறித்து மனம் திருந்தவில்லை. ஒருவேளை அவர்கள் அதை பாவம் என்று உணராமல் இருந்திருக்கலாம். ஆனால் பேதுருவோ அவர்களுடைய பாவத்தை அவர்களுக்கு உணர்த்துகிறான். உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர்களுடைய மனச்சாட்சியோடு பேசுகிறான். ஆலோசனை சங்கத்தாருடைய மனச்சாட்சி தெளிவாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பாவத்திற்காக அவர்கள் மனம் வருந்தி இருப்பார்கள். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் பேதுரு இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பற்றியும் அவர் மரித்தோரில் இருந்து உயிர் தெழுந்ததை பற்றியும் எல்லோரிடமும் சாட்சியாக அறிவிக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மிகவும் முக்கியமான சம்பவம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பேதுருவுக்கு ஆதரவாகவும் ஆலோசனை சங்கத்தாருக்கு விரோதமாகவும் சாட்சியாய் இருக்கிறது. தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பியிருக்கிறார். யூதர்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை எடுத்து போட்டார்கள். ஆனால் தேவனோ இயேசு கிறிஸ்துவுக்கு மறுபடியும் அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரில் இருந்து எழுப்பியிருக்கிறார் என்னும் சத்தியம் ஆலோசனை சங்கத்தார் எல்லோருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவது என்று அறிக்கை செய்கிறான். தேவனால் மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டவராய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இந்த சப்பானி அவர்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்பது ஆலோசனை சங்கத்தார் எல்லோருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவது என்றும் அறிக்கை செய்கிறான். ஏதோ ஒரு மந்திரத்தை ஓதியதினால் சப்பானி சொஸ்தமாகிவிடவில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இந்த சப்பானி குணமடைந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக வல்லமையை விசுவாசித்து சப்பானி சொஸ்தமாகி இருக்கிறான். கிறிஸ்துவின் வல்லமையினாலேயே அவருடைய நாமத்தினால் அப்போஸ்தலர்கள் சப்பானியை சொஸ்தமாக்கி இருக்கிறார்கள். இது ஏதோ ஒரு மூலையில் மறைவாக நடைபெற்ற சம்பவம் அல்ல. தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையில் ஏராளமான ஜனங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த சப்பானி சொஸ்தமாகி இருக்கிறான். மூளைக்கு தலைக்கல் ஆனவர், வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல் ஆனவர். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு யாருடைய நாமமும் கட்டளையிடப்படவில்லை. நம்முடைய ரட்சிப்புக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மாத்திரமே விசுவாசிக்க வேண்டும். அவருடைய நாமத்தினால் மாத்திரமே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய ரட்சிப்புக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் விரும்பினால் பயன்படுத்திக் கொள்ளலாம். விரும்பவில்லை என்றால் வேறு யாருடைய நாமத்தை வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அனுமதி கொடுக்கப்படவில்லை.
ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமே கட்டளையிடப்பட்டிருக்கிறது. வேறு எந்த நாமத்திற்கும் மனுஷருடைய ஆத்மாவை ரட்சிக்கக்கூடிய வல்லமை இல்லை. நம்முடைய ரட்சிப்புக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்க வேண்டும் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் கட்டளை. தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாத்திரமே ரட்சிப்பு உண்டாகும் என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஜனத்தின் அதிகாரிகளும் இஸ்ரவேலின் மூப்பர்களும் கர்த்தருடைய சபையை கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வீட்டை கட்டுவதற்கு இவர்களே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களோ இயேசு கிறிஸ்துவாகிய கல்லை அற்பமாக எண்ணுகிறார்கள். தேவன் யூத மார்க்கத்து தலைவருக்கு தம்முடைய வீட்டை கட்டுவதற்காக இயேசு கிறிஸ்துவாகிய கல்லை கொடுத்திருக்கிறார். அவர்கள் தேவனுடைய வீட்டின் பிரதான ஸ்தானத்தில் இந்த கல்லை வைக்க வேண்டும். ஆனால் யூத மார்க்கத்து தலைவர்களோ இயேசு கிறிஸ்துவாகிய கல்லை அற்பமாக எண்ணி அதை உதாசீனப்படுத்தி அதை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அது ஒன்றுக்கும் உதவாது என்று வெளியே எரிந்து விட்டார்கள். ஆனால் தேவனோ அவர்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவாகிய அந்த கல்லை தம்முடைய வீட்டில் மூலைக்கு தலைக்கல் ஆக்கியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே தம்மை பற்றி கூறும்போது தம்மை மூலைக்கு தலைக்கல்லாக கூறியிருக்கிறார். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வசனத்தை பேதுரு இங்கு ஆலோசனை சங்கத்தினரிடம் மேற்கோளாக கூறுகிறான். நமக்கு ஆவிக்குரிய பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போது நாம் வேத வசனம் என்னும் பட்டயத்தினாலேயே யுத்தம் பண்ண வேண்டும். ஆகையினால் வேத வசனத்தை நாம் கட்டியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்காக வேத வாக்கியத்தை ஆவிக்குரிய போஜனமாக பயன்படுத்தி நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே நம்மை ரட்சிக்க முடியும். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அல்லாமல் வேறு எந்த நாமத்தினாலும் சரீரத்தின் வியாதிகள் சுஸ்தமாக்கப்படுவதில்லை. அதுபோலவே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமத்தினாலும் பாவமான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதில்லை. நம்முடைய ஆத்மாவின் ரட்சிப்பு நமக்கு மிகவும் முக்கியமானது. நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள முடியாது. நம்மை நம்மால் அழித்து போட முடியும், ஆனால் நம்மை நம்மால் ரட்சிக்க முடியாது என்பது நிச்சயம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உள்ளது. நாம் ரட்சிக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமே கட்டளையிடப்பட்டிருக்கிறது. நம்முடைய ரட்சிப்புக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மாத்திரமே நியமித்திருக்கிறார். வானத்தின் கீழ் இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்முடைய ஆத்தும ரட்சிப்புக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு வானத்திலும் வானத்தின் கீழ் எங்கும் வல்லமை உள்ளது. மனுஷருக்கு ரட்சிப்பு தேவை. மனுஷருக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமமே கட்டளையிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாத்திரமே நாம் ரட்சிக்கப்பட முடியும். அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமத்தினாலும் நம்மால் ரட்சிக்கப்பட முடியாது. ஒரு சிலருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சரியான ஞானம் இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் கூட தேவனிடத்தில் கிருபை பெற்றுக் கொள்வார்கள். தங்களிடத்தில் உள்ள வெளிச்சத்தை வெளிப்படுத்துவார்கள். மனுஷர் மத்தியிலே பிரகாசமாக வெளிச்சம் கொடுப்பார்கள். அவர்களால் அது எப்படி முடிகிறது என்று தீர்மானம் பண்ணுவது நம்முடைய வேலை அல்ல. இயேசு கிறிஸ்து தம்முடைய ரட்சிக்கும் கிருபையினால் நம்முடைய ஆத்துமாக்களை ரட்சிக்கிறார். நம்முடைய ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கும் இலவச ஈவு. நாம் ரட்சிக்கப்படுவது நாம் பெற்றிருக்கும் சிலாக்கியம். இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று பேதுரு ஆலோசனை சங்கத்தாரிடம் கூறுகிறான். ஏனெனில் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை, கொடுக்கப்படவும் இல்லை.
இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே மனுஷருக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. மனுஷர் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ரட்சிப்பு என்பதற்கான கிரேக்க வார்த்தை சொட்டோரியோ என்பதாகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு பல காரியங்களில் இருந்து ரட்சிப்பு, அதாவது விடுதலை கிடைக்கிறது. அவையாவன: நோவாவின் ஜலப்பிரளயத்தில் நியாய தீர்ப்பில் இருந்தும் அழிவில் இருந்தும் நாம் ரட்சிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறோம். விரோதிகளிடமிருந்து ரட்சிப்பு, பாவங்களில் இருந்து ரட்சிப்பு, அடிமைத்தனத்தில் இருந்து ரட்சிப்பு, ஆரோக்கியம், நோயில் இருந்து ரட்சிப்பு, சரீர குறைபாடுகளில் இருந்து ரட்சிப்பு, பொதுவான ரட்சிப்பு, பலவிதமான ரட்சிப்புகள், பாவங்களில் இருந்து ரட்சிப்பு, மரணம், சாபங்கள் ஆகியவற்றில் இருந்து ரட்சிப்பு. பாவங்கள் மன்னிக்கப்படுவதும் ரட்சிப்புதான். ஆனால் ரட்சிப்பு என்றால் இது மட்டுமே என்று நாம் வரையறுக்க முடியாது. மேலே கூறப்பட்டிருக்கும் எல்லா காரியங்களில் இருந்தும் ரட்சிக்கப்படுவதும் ரட்சிப்பு என்றே அழைக்கப்படுகிறது. பேசுகிற தைரியம். பேதுருவும் யோவானும் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக தைரியமாக பேசுகிறார்கள். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறான். சப்பானியாக இருந்தவன் இப்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நிற்கிறான். சப்பானி எழுந்தது அவனுக்கு செய்யப்பட்ட உபகாரம். இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். அவன் அங்கு நிற்பதை ஆலோசனை சங்கத்தாரும் பார்க்கிறார்கள். ஆகையினால் பேதுருவுக்கும் யோவானுக்கும் எதிர்பேச ஆலோசனை சங்கத்தாருக்கு இடம் இல்லாமல் இருக்கிறது. தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாக பிறந்தவன் இப்போது எழுந்து நடப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. இது இயற்கையாக நடைபெறும் சம்பவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்டாகும் வல்லமையே இந்த சப்பானியை எழுந்து நடக்க பண்ணிற்று. சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் தங்கள் பக்கத்தில் நிற்கும் போது பேதுருவும் யோவானும் ஆலோசனை சங்கத்தாரிடம் தைரியமாக பேசுகிறார்கள். அப்போஸ்தலர்களுடைய உள்ளத்தில் சிறிதும் பயமில்லை. சத்தியத்தை தைரியமாக சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் பயப்படாமல் தைரியமாக ஊழியம் செய்ய வேண்டும். நம்முடைய தைரியத்தை பார்க்கும்போது நம்மை துன்புறுத்த வேண்டும் என்று நினைக்கிற துன்மார்க்கருக்கு பயமும் குழப்பமும் உண்டாகும். பேதுருவும் யோவானும் தைரியமாக பேசுகிறதை கண்டு ஆலோசனை சங்கத்தாருக்கு ஆச்சரியம் உண்டாயிற்று. பேதுருவும் யோவானும் படிப்பறியாதவர்கள், பேதமை உள்ளவர்கள். இதை ஆலோசனை சங்கத்தார் அறிந்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் கலிலேயாவில் பிறந்து வளர்ந்தவர்கள் என்பதை ஆலோசனை சங்கத்தார் விசாரித்து அறிந்து கொள்கிறார்கள். அவர்கள் மீன்பிடிக்கிற தொழிலை செய்தவர்கள் என்பதையும் கல்வி அறிவு இல்லாதவர்கள் என்பதையும் ஆலோசனை சங்கத்தார் விசாரித்து அறிந்து கொள்கிறார்கள். கல்வி அறிவு இல்லாத பேதுருவும் யோவானும் மேசியாவை பற்றியும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் ஆலோசனை சங்கத்தாரிடம் தைரியமாக பேசுகிறார்கள். அவர்கள் வாயில் இருந்து அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகள் தாராளமாக புறப்பட்டு வருகிறது. வேத வசனங்களை தடையில்லாமல் மேற்கோளாக கூறுகிறார்கள். வேத பாரகர்களினால் கூட அவர்களோடு விவாதம் பண்ண முடியவில்லை. அப்போஸ்தலர்களின் கேள்விக்கு வேதத்தின் ஆதாரத்தில் பிரதியுத்தரம் சொல்ல முடியவில்லை. அப்போஸ்தலர்கள் பேதமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் யூத சமுதாயத்தில் பிரபல்யமானவர்கள் அல்ல. அவர்களுக்கு சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தோ உத்தியோகமோ இல்லை. ஆனாலும் அவர்கள் சுயதீனமாகவும் தாராளமாகவும் சரளமாகவும் தைரியமாகவும் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஆலோசனை சங்கத்தாரிடம் பேசுகிறார்கள். அப்போஸ்தலர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்பதையும் ஆலோசனை சங்கத்தார் அறிந்து கொள்கிறார்கள். அப்போஸ்தலர் இயேசுவோடு கூட இருந்தபடியால் அவர்கள் தைரியமாக பேசுகிறார்கள் என்பதையும் ஆலோசனை சங்கத்தார் அறிந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தைரியம் உண்டாயிற்று. இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள் அவருடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்வார்கள். கிறிஸ்துவனிடத்தில் இருந்த சிந்தையே அவரை விசுவாசிக்கிறவர்களிடத்திலும் இருக்கும். கிறிஸ்துவின் சாயல் அவர்களிடத்தில் இருக்கும். கிறிஸ்துவின் சுபாவத்தை அவர்கள் பிரதிபலிப்பார்கள். அப்போஸ்தலர்களோடு சிறிது நேரம் பேசினாலே அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்பதை அவர்களுடைய பேச்சின் மூலமாக அறிந்து கொள்ளலாம்.
அவர்களுடைய முகத்தில் பிரகாசம் இருக்கும், அவர்களுடைய மனக்கண்கள் பிரகாசமாக இருக்கும், அவர்களுடைய சிந்தையில் பரிசுத்தம் இருக்கும், வார்த்தையில் தெளிவு இருக்கும். பேதுருவும் யோவானும் தைரியமாக பேசுகிறார்கள். தைரியம் என்பதற்கான கிரேக்க வார்த்தை பரேசியா என்பதாகும். தைரியம் என்னும் இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் பலவிதமான அர்த்தங்களை தருமாறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவையாவன தைரியமாக பேசுதல், தெளிவாக பேசுதல், தாராளமாக பேசுதல், வெளிப்படையாக பேசுதல், தைரியமாக, தைரியம், நம்பிக்கை. பேதுருவுக்கும் யோவானுக்கும் யூத மார்க்கத்தில் கல்வி அறிவு இல்லை. இவர்களை யாரும் ரபி என்று அழைக்க மாட்டார்கள். ஆனால் இவர்களிடத்தில் தெய்வீக ஞானம் இருந்தது. இவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள் என்பதை அங்கு கூடியிருந்த ஜனங்கள் புரிந்து கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சப்பானியாக இருந்த மனுஷன் அவர்கள் அருகே எழுந்து நிற்கிறான். இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக வல்லமைக்கு அவன் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறான். ஆகையினால் அங்கு கூடியிருந்த ஜனங்களால் சீஷர்களை எதிர்த்து பேச முடியவில்லை. வாய் அடைத்து போய் நிற்கிறார்கள்.